நான் உங்கள் தடயம்பாபு. ஈரான் நாட்டின் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் மாறி மாறி ஏவுகணைகளை வீசி இன்றைக்கு தாக்குதலை கடந்த 10 நாட்களுக்கு மேலாக நடத்தி வருகிறது. இரண்டு நாடுகளும் ஈரான் மீது பல முனையிலிருந்து பல்வேறு தாக்குதல்களை நடத்தி வந்தாலும் கூட ஈரான் அதனை தைரியமாக எதிர்கொண்டிருக்கிற நாடுகள் மீதே இந்த ஈரான் நாடும் அணு ஆயுதங்களையும் வீசியும் பயங்கரமான ஏவுகளையும் தாக்குதல் நடத்தி இன்றைக்கு உலகத்தையே ஒரு பதட்டமான ஒரு சூழலுக்கு இந்த மேற்காசிய போர் இன்றைக்கு உண்டாக்கி இருக்கிறது. ஈரான் அதனுடைய கோபம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஹர்முஸ் ஜலசந்தி அந்த வழியாக தான் எல்லா நாட்டுக்கும் கச்சா எண்ணெய் போகிற வழி, அந்த வழியை ஈரான் மூடிடுச்சு. உலக நாடுகள்லாம் இந்த மூடினவங்களே உலக நாடுகள்லாம் ஒரு பெரிய பதட்டம், என்ன வளம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு இறங்குன்னு பார்த்தாங்க, நான் விடமாட்டேன், கடல்ல பூந்து நான் அழிப்பேன் அப்படின்னு அமெரிக்காவினுடைய அடாவடி தனத்தால் இன்றைக்கு உலகம் முழுக்க இன்றைக்கு ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி இன்றைக்கு ஏற்பட்டு வருகிறது. அந்த பாதிப்பு இன்றைக்கு இந்தியாவில் தெரிஞ்சுட்டு இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2 நாளாக பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டரே கிடைக்காது. முதல் 5 நாள் புக் பண்ணால் கிடைக்குன்ட்டான். இப்போ 25 நாளாக்கிட்டான் மத்திய அரசு. ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டான். இன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா திருவல்லிக்கேணி, பல்லாவரம், தரமணி, வேளச்சேரி போன்ற பல பகுதிகளில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற பசங்களாம் தங்கியிருக்கிறாங்க, பொண்ணுங்க தங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் பேச்சுலர்லாம் அவங்களே தான் செஞ்சு சாப்பிட்டுக்கிறாங்க, கடையில் வாங்கி சாப்பிட்றாங்க. இன்னைக்கு இந்த சிலிண்டரினுடைய தட்டுப்பாட்டால் அவர்களும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சாப்பிட்டு என்ன பண்ண முடியும்? வேலைக்கு போக முடியுமா? வேலைக்கு போனால் தானே சம்பளம், வேலைக்கு போனால் என்ன பண்ண முடியும்? ஆக அதனுடைய பாதிப்புகளும் இன்றைக்கு அது மட்டும் பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய லாட்ஜ் இருக்குங்க. நிறைய லாட்ஜ், நிறைய சின்ன சின்ன ஹோட்டல், கையேந்தி பவன், பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி 2 நாளாக பார்த்தீங்கன்னா பெரிய கடைகள்லாம் இன்றைக்கி மூடிட்டாங்க. அதுவும் ட்ரிப்ளிகேன் லைனில் இருக்கக்கூடிய எல்லா கடைகளும் இன்றைக்கி இன்னும் 2 நாளாக இருந்தாங்க. சென்னைக்கே நாங்கள் சுத்தமாக மூடிடுவோம் அப்படின்றாங்க. தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி அந்த கடைகளை மூடக்கூடிய நிலைமை இருக்குன்னா காரணம் அந்த எரிவாயு சிலிண்டருடைய தட்டுப்பாடு தான். அதுக்கு என்ன காரணம்னா மத்திய மாநில அரசுகள் காரணம் இல்லைங்க, போர் தான் காரணம். ஆனால் போதுமான கையிருப்பு, எரிவாயு சிலிண்டர் போதுமான கையிருப்பு எங்கிட்ட இருக்குன்னு மத்திய அரசு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இருந்தாலும் கூட அவங்களுக்கு இந்த வீடுகளுக்கு தேவையான அந்த எரிவாயு சிலிண்டரை தடையில்லாமல் கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய மக்கள் அனைவரும் இன்றைக்கு மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு அன்பான கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அண்ணாமலையும் சொல்லியிருக்கிறாரு, தட்டுப்பாடுலாம் இருக்காது, நாங்கள் அசாதாரண சூழ்நிலை இருக்கு, நாங்கள் அதை சரி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுகிறாங்க. ஆனால் இந்த போர் எப்போ முடியுனே தெரியல. போர் எப்போ முடிஞ்சு எப்போ அசாதாரணமான சூழ்நிலை, எப்போ சாதாரணமான சூழ்நிலைக்கா இயல்பு வாழ்க்கை திருப்பி அந்த கடையில் வேலை செய்யலாம், வீட்டுக்குள்ள திருப்பி அவங்க முதலாளிகளாம் கூப்பிடணும். இது மாதிரியான ஒரு நெருக்கடியான சூழல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எழுந்திருக்கிற இந்த நேரத்தில் தேர்தல் வேற வருதுங்க. இந்த தேர்தல் அது என்ன பாடப்படுவது? தேர்தலில் பார்த்தா கட்சியாரங்களுக்கு பிரியாணி போடணும், அப்போல்லாம் சைடிஷ் தான் செஞ்சு கொடுக்கணும், கேஸ் இருக்காது, பெரிய தட்டுப்பாடு, டிமாண்ட் ஆகிடும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மத்திய மாநில அரசுகள், கட்சி வேட்பாளர்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இந்த வாரம் அறிவிக்கிறதா சொல்லிருக்காங்க தேர்தல் தேதி. இந்த கேஸ் அந்த மேற்காசிய போரால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாடு முழுக்க ஒரு பெரிய ஒரு இன்னும் சொல்லப்போனால் இன்னொன்னும் சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாஸ்பிட்டலு இந்த மாதிரி முக்கியமான இடங்கள்ல எரிவாயு தட்டுப்பாடு இருக்காது, அங்கே தேவையான எல்லா வசதிகளும் அரசு செஞ்சு கொடுக்க தயாராக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அது ஒரு விதத்தில் ஏற்றுக்கிட்டாலும் கூட இருந்தாலும் கூட இந்த வேலைக்கு போகிற பசங்க, வேலைக்கு போகிற அதிகாரிகள், குடும்பங்கள் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கும் அப்படின்னு கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாதுங்க. கொரோனா காலகட்டத்தில் சந்தித்த பொருளாதார நெருக்கடிகளை தாண்டி கொரோனா இல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை எதிர்கொள்ளக்கூடியதான் ஒரு பெரிய சவாலாக இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. ஏன்னா காலேஜ் டீ சாப்பிடணும், காஃபி சாப்பிடணும், பிள்ளைங்களுக்கு டிஃபன் செஞ்சு கொடுக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், எல்லாம் அரசு வேலைக்கு போகிறவங்க அரசு வேலைக்கு அனுப்பணும், தனியார் வேலைக்கு போகிறவங்க டிஃபன் செஞ்சு கொடுக்கணும். இந்த மாதிரியான பல நெருக்கடியான சூழ்நிலைகளிலே பல குடும்பங்கள், இந்த நாட்டு மக்கள் இன்றைக்கு தத்தளித்து சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலைமை எப்படி முடிய போகுது தெரியவே நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களும் உடனடியாக இந்த எரிவாயு பிரச்சனையை தீர்ப்பதற்கு, அதாவது நீங்க இந்த 25 நாள்னு சொல்லுங்க, அந்த 25 நாளே கிடைச்சாலே போதுன்ற நிலைமைக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்திருக்கிறாங்க. ஆக அவர்கள் இந்த எரிவாயு சிலிண்டர், எல்பிஜி கேஸ் சிலிண்டர் தடையில்லாமல் கிடைப்பதற்கு நீங்க என்ன பண்ண முடியும்? போர் நிலைகளால் ஒன்றும் வர வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் கூட உங்களுடைய ராஜதந்திர முடிவுகளை எடுத்து ராஜ்ய ரீதியான உறவுகளை பலப்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் இந்திய நாட்டுக்குமான அந்த எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் இந்த நாட்டு மக்களுக்கு உணவு கிடைப்பதற்கான வழிமுறைகளை இந்த 2 மத்திய அரசும் மாநில அரசும் செய்ய வேண்டும்.
தயவு செய்து இது அரசியல் கடக்காமல், அரசியல் பேசாமல், நீ உன்னாலதான் போச்சு, என்னாலதான் போச்சு, நான் கேட்டா கொடுக்கல, நீ கேட்டா கொடுக்கல, அந்த அரசியல் கருத்து மாறுபாடுகள் மாச்சரியங்களை மறந்து இந்திய நாட்டு மக்களினுடைய கோரிக்கைகளுக்காக அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் அத்தியாவசியமான தேவைகள், பிறந்த குழந்தைகள், கர்ப்பிணிகளுக்கு தேவையான அந்த அத்தியாவசிய உணவுப் பொருட்களை செய்து கொடுப்பதற்கு உண்டான ஒரு சூழல் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது. அந்த சூழல் இல்லாமல் நீங்கள் தடுக்க வேண்டும். எனவே மத்திய மாநில அரசுகள் உடனடியாக எந்த நாட்டை பேசுங்கள் எப்படி கொண்டாடுங்களோ தெரியாது, இந்த நாட்டு மக்களுக்கு அடிப்படை தேவையான அந்த உணவு, உடை, அந்த தண்ணி வசதிகள்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்க வேண்டும். குறிப்பாக அந்த எரிவாயு சிலிண்டர் நீங்கள் கொண்டாந்து எல்லாத்து மக்களுக்கும் ஒன்று சேர்க்க வேண்டும். உணவகங்கள் மூடினால் நாட்டில் இளைஞர்கள் வேலை இல்லாமல் சிக்கி தவிப்பார்கள். மிகப்பெரிய பொருளாதார சூழல் ஏற்படும். உணவுத்துறை, அந்த ஹோட்டல் துறை நம்பியிருக்கக்கூடிய பல குடும்பங்கள் சிக்கி தவிக்கும் என்பதை மத்திய மாநில அரசுகள் கவனத்தில் எடுத்துக்கொள்வீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். இருப்பினும் மக்கள் சார்பாக நாங்கள் இந்த கோரிக்கை 2 அரசுகளுக்கும் நாங்கள் வைக்கிறோம். தயவு செய்து இந்த பிரச்சனையை தீருங்கள். சென்னை முக்கியமான நகரம், எல்லாம் சென்னைக்கு தான் போகணும். ஆகவே அந்த சென்னை உள்ளிட்ட தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த எரிவாயு தட்டுப்பாடு இல்லாமல் 2 அரசுகளும் உரிய நடவடிக்கைகளை விரைவாக எடுக்க வேண்டும். அந்த எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடுகளை போக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று விருதை முரசு சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.